ஈரானின் ஆட்சியாளர் அயதுல்லா அலி கமேனியும் ஒரு இலக்காக இருக்கலாம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களுக்கு உள்ளான தெற்கு இஸ்ரேலிய நகரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேரில் பார்வையிட்டார். பின்னர் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அவர், தனது நாட்டை காப்பாற்ற அப்பாவி பொதுமக்களை குறிவைக்கும் அவர்களைப் போலல்லாமல் அதன் அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை கிடங்கிற்கு எதிரானதுதான் எங்களது நடவடிக்கை என்பதை மீண்டும் கூறுவதாக தெரிவித்தார். மக்கள் ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாத மருத்துவமனைகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, சட்டத்தை கடைபிடிக்கும் ஜனநாயகத்திற்கும் கொலையாளிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் என்று விமர்சித்து பேசினார். உணவுப் பொருட்கள் வழங்கும் முகாமில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் 25 பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் நெட்ரிசம் பகுதியில் உணவுப் பொருட்கள் வழங்கும் இடத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 60 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து நடக்கும் தாக்குதல் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் மத்தியிலிருந்து தப்பிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. காயமடைந்தவர்கள் வடக்கு மற்றும் மத்திய காசாவில் உள்ள அல் அவுதா மற்றும் அல் அக்ஸா மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி உயிருடன் இருப்பதை இனியும் அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானை அமெரிக்கா தாக்குவதை தவறான நகர்வு என்று ரஷ்யா எண்ணுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமேனியை கொன்றால் ஈரானில் பயங்கரவாதம் அதிகரிக்கும் என்பதை அவரை கொல்ல நினைப்பவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாட்டு வங்கிகளிடமிருந்து இந்திய மதிப்பில் சுமார் ₹8,600 கோடி கடன் வாங்கும் ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கையொப்பமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நிலை மோசமாக உள்ளதால் சர்வதேச நிதியம், உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிடம் அந்த நாடு ஏற்கனவே தவணை முறையில் கடன் பெற்று வருகிறது. இப்போது பிற நாட்டு வங்கிகளிடம் கடன் பெற தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்தியாவசிய தேவைகளை எதிர்கொள்வதற்காக பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு மேலும் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ₹8,600 கோடி கடன் பெற முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழாக்கள் நிகழ்ச்சிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட விழாவின் ஏற்பாட்டாளருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் புதிய சட்டத்தை கர்நாடக அரசு கொண்டுவரவுள்ளது. RCB வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மாநில அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசியல் மற்றும் மத கூட்டங்களுக்கும் இந்த தண்டனை பொருந்தும் என்று சட்டம் முன்வடிவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதனால் விழா நடத்தும் ஏற்பாட்டாளர்கள் முறையான நெறிமுறைகளை கட்டமைத்து அதனை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் விமானப்படை திறனை மேம்படுத்தும் வகையில் எதிரி நாட்டின் கண்காணிப்பு அமைப்பில் தென்படாமல் சென்று தாக்கும் திறன் கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிப்பதற்கான பணிகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நவீன நடுத்தர ரக 5ஆம் தலைமுறை போர் விமானத்தின் 5 மாதிரிகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மாதிரி 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குவதற்கு இத்துறையில் அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் பெற்ற உள்நாட்டு நிறுவனங்கள் தேர்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளிடம் மட்டுமே உள்ள இந்த 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் ரக போர் விமானத்தை இந்தியா தற்போது தயாரிப்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கி தவிக்கும் மக்கள் மீட்புப் படையினர் மூலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 48 மணி நேரத்தில் வெள்ளம் மற்றும் கனமழை காரணமாக 27 பேர் உயிரிழந்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குஜராத்தின் பவுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பலவீனமடைந்து விட்டதால் அமெரிக்காவிடம் உதவி கேட்பதாக ஈரான் தலைவர் கமேனி விமர்சனம் செய்துள்ளார். ஈரான் மக்கள் காட்டி வரும் மன உறுதியை தொடர்ந்து காட்ட வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு கமேனி அழைப்பு விடுத்துள்ளார்.
இஸ்ரேல் 7 நாட்களாக தாக்கிய போதிலும் ஈரானின் முக்கிய அணு ஆராய்ச்சி நிலையத்தை தொட முடியவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேலால் 10 அணு ஆராய்ச்சி மையத்தை தகர்க்க முடியாது என்பதால் அமெரிக்காவிடம் உதவி கேட்கிறது என்று சாடினார். மேலும் களத்துக்கு அமெரிக்கா வந்திருப்பதே இஸ்ரேலின் இயலாமையை காட்டுகிறது என்று ஈரான் தலைவர் கமேனி கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதாக குற்றம் சாட்டி கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. அணுசக்தி மையங்களையும் ராணுவ நிலைகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. ஈரானும் பதிலடியாக தாக்குதலில் ஈடுபட்டது. இன்று 7வது நாளாக இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் தயாரித்த இந்த ஏவுகணை 2000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது என்று கூறப்படுகிறது. செஜில் வகை ஏவுகணைகளை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியாது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த ஏவுகணை கிட்டத்தட்ட 700 கிலோகிராம் எடையுடன் சென்று இலக்கை தாக்கி அழிக்கவல்லது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 92ஆக உயர்ந்துள்ளது. கிழக்கு கேப் மாகாணத்தில் அளவுக்கு அதிகமாக கடந்த வாரம் பெய்த பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் கடுமையான குளிர் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேர கணக்கின்படி 86ஆக இருந்த உயிரிழப்பு தற்போது 6 உயர்ந்து 92ஆக அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 6 பேர் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய பள்ளி பேருந்துக்குள் இருந்து மாணவர்கள் என்று கூறப்படும் நிலையில் இந்த வெள்ளப்பெருக்கை தேசிய பேரிடராக தென்னாப்பிரிக்க அரசு தற்போது அறிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.